வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். புதுசா வந்திருக்க டிவிஎஸ் என்டார்க் 150 வாங்கலாம்னு பிளான் பண்றீங்களா? அப்ப முதல்ல உங்க இடுப்பு நமக்கு இன்சூரன்ஸ் போட்டு அப்புறம் ஷோரூமுக்கு போங்க. ஏன் தெரியுமா? காலையில சட்னி அரைக்க வீட்ல மிக்ஸி எல்லாம் தேடாதீங்க. தேங்காய் மட்டும் உடைச்சு என்டார்க் மேல வச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. சட்னி ரெடி. அப்படி இந்த வண்டியில வைப்ரேஷன் கொஞ்சம் ஓவர் தான். ஆர்த்தோ டாக்டர் நம்பர் இருந்தா கையில வச்சுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிவிஎஸ்னா ட்ரஸ்ட் வேல்யூ சர்வீஸ் இல்லங்க, தேவையில்லாத வழி சர்வீஸ். ரோட்ல ஒரு சின்ன பல்ல வந்தா கூட ஷாக் சப்சர் தாங்காது, உங்க முதுகு தண்டு வாடம் தான் தாங்கும். சஸ்பென்ஷன் சும்மா கல்லு மாதிரி. ஃபேமிலிக்கு செட் ஆகுதோ இல்லையோ, லவ்வர்ஸ்க்கு செட் ஆகும் இந்த வண்டி. பொண்ணு மட்டும் பின்னாடி உட்கார வச்சீங்கன்னா வச்சுக்கலாம், சீட் சர்க்கிளா இருக்கும். பிரேக் அடிச்சா டபுக்கு நம்ம மடியில தான் வந்து விழுகும். ஆனா பொண்ணு அப்பாவை கூட்டு வந்தா அவரை மடியில படுக்க வச்சு என்ன பண்றது? மாமனார் பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிறவா இருந்தா அந்த வண்டியை வாங்க. ஏன்னா மைலேஜ் வெறும் 30 தான் வரும். 1.5 லட்சம் ரூபாய்க்கு வண்டி விக்கிற டிவிஎஸ் ஒரு 10 ரூபாய்க்கு டிக்கில லைட் போட தெரியல, இருட்டுல தடவிட்டு தான் எடுக்க வேண்டியதா இருக்கு பொருள். டிவிஎஸ்னாலே ஃபீச்சர்ஸ்க்கு பஞ்சம் இல்ல, ஆனா உழைக்குமா? மொத்தத்துல 125 சிசிக்கு ஸ்டிக்கரை மாத்தி போட்டு நம்ம தலையில கட்டுறாங்க அதிக விலையில, அதுவும் ஒரு டப்பா வண்டிய. குவாலிட்டி வைஸ் புவரே. புது ஆளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பழைய ஆளுங்க லைக் பண்ணிக்கோ.